Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து கால் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலை வந்து நல்லா வாட்டின காலை வந்து எடுத்துட்டு அவங்களே கட் பண்ணி கொடுக்க சொன்னேன். முன்ன பாக்கும்போது எந்த கலர்ல இருந்துச்சுன்னு பாத்தீங்களா, அவங்களே ஓரளவுக்கு சுரண்டி வந்து கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு நான் எடுத்துட்டு வந்து சுடு தண்ணில போட்டு நானும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். க்ளீன் பண்ணி அதை வந்து ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். பச்சை தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியே ஊற்றுங்க, அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து ஹோல் கரம் மசாலா வந்து போடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சியில் வந்து நான் வந்து சின்ன வெங்காயத்தை 1-2 அடித்து வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நான் வந்து கிரேவிலாம் செய்யும் போது வெங்காயம் வந்து நான் அந்த மாதிரி தான் மிக்சியில் வந்து 1-2 அரைச்சி போடுவேன். அப்போ தான் கிரேவி வந்து நல்லா வரும். இப்போ வந்து நம்ம இதை ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி வந்து போட்டு நல்லா வணக்குங்க. நான் வந்து ஒரு 2 ஆட்டு கால் தான் நான் எடுத்திருக்கேன், 8 கால் வரும். அதுக்கு வந்து இந்த தக்காளி போதுமான அளவு. 4 தக்காளி நான் எடுத்துக்கிட்டேன். தக்காளி வேகிறதுக்கு வந்து நம்ம உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் சாப்பாட்டில் கல் உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சோம்ல, இஞ்சி பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு அந்த பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கால் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் வந்து கால் சேர்த்துக்கிறேன். கால் குழம்பு நிறைய பேர் வைப்பாங்க, கொண்டக்கடலை போட்டெல்லாம் கால் குழம்பு வைப்பாங்க. ஆனால் எனக்கு கால் கிரேவி தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் நான் கால் கிரேவி தான் செய்வேன். குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக எனக்கு செய்ய தெரியாது. இப்போ இதில் வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் நான் போடுறேன். ஏன்னா நம்ம வந்து மட்டன் மசாலாவும் சேர்க்க போகிறோம், அதனால் காரம் வந்து ஜாஸ்தி இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா போடுங்க. நம்ம ஏன் மட்டன் மசாலா போடுறோமா, அதுக்கு வந்து ஒரு கவிச்ச ஸ்மெல் இருக்கும் காலுக்கு. மட்டன் மசாலா போடும் போது கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மல்லித்தூள் வந்து சேர்க்க மாட்டேன். கிரேவி செய்யும் போது அதுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதை மட்டும் போட்டினாங்களே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. ஃபஸ்ட் டைம் செய்யும் போதே நல்லா சூப்பராக வரும். அப்போ நம்ம அந்த மிக்சியில் மசாலா அரைச்சோம்ல, அதிலே வந்து தண்ணியை சேர்த்து நான் வந்து 2 மிக்சி அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். சின்ன மிக்சி தான். நீங்கள் வந்து ஒரு சின்ன செம்பில் வந்து 1 செம்பு தண்ணி ஊற்றலாம். உங்கள் குக்கரை பொறுத்து இருக்குது விசில், எத்தனை விசில் விட்டால் வேகும்னு சொல்லி. நான் வந்து ஒரு 10 விசில் விட்டேன். ஏன்னா நார்மலாக மட்டன் வந்து கறியை விட அது கால் வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும், நல்லா வெந்து வரணும். அதனால் நான் வந்து ஒரு 10 விசில் வச்சேன், எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போ வந்து 10 விசில் நான் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் திரும்ப சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக நான் தண்ணி ஊற்றுனனால கரெக்டாக இருந்துச்சு. மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.